எல்லோரும் காலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம தமிழ் வருட பிறப்பு முன்னிட்டு இப்போ தான் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பைக் நியூ பைக் வாங்கியிருக்கோம். அதை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கான காணொலி தான் இது. நான் வாங்கின பைக் வந்து ஹெச்எஃப் டீலக்ஸ் பேசிக் வேரியண்ட் தான். வண்டி ஆஃப் ரோடு யூஸுக்கு சூப்பராக தான் இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்குது. இது வந்து BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டில் ஒரு சென்சாரு, செல்ஃப் மோட்ரு, ஏசிஜி ஸ்டார்ட்லாம் கிடையாது. இது செல்ஃப் மோட்டரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான். மற்றபடி அனலாக் மீட்ரு எல்லாமே ஓல்டு இது தான். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. சென்சார் மட்டும்தான் பழைய வண்டியில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. வண்டி பழைய வண்டியை விட இந்த வண்டி ஓரளவுக்கு ஸ்டார்டிங் சூப்பராக தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. கிக்கர் வந்து ரிட்டர்ன் வர்றது அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ வர வண்டிலாம் மொத்தமே டியூப்லெஸ் டயர் தான், ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே. இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி வரும் சேர் அடிக்கிறதுக்கு. அது இன்னும் தான் நல்லா இருந்திருக்கும். இது மட்டும் கொஞ்சம் இல்லாதது. வண்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற ரோட்டில் ஹைவேஸில் ஓட்டினா ஒரு 70 வரைக்கும் ஓட்டலாம் நல்லா ஹை ஸ்பீடில். அதுக்கு மேலாம் ஃபுல் ஸ்பீடு வச்சோம்னா கொஞ்சம் லைட்டாக வைப்ரேட்டர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படியே தெரில. கொஞ்சம் ஹார்ம் அதிகமாக வைக்கும்போது கொஞ்சம் வைப்ரேட் இருக்குதான். மற்றபடி எல்லாம் ஓகே தான், குட் தான். ரொம்ப வைப்ரேஷன்லாம் கிடையாது. சிசி கம்மின்றதுனால அப்படி இருக்குது, 100 சிசின்றதுனால. என்ன ஒன்றுன்னா, இதில் வந்து எதனா ஒரு வீலுக்காவது பேக்கு இல்லை ஃப்ரண்ட்டுக்கு எதனா டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னமும் அப்படியே 20 வருஷமாக அப்படியே தாங்குது. ட்ரம் பிரேக் தான். 2 புதிய தலைமுறை விவசாயிகளாக உங்கள் குட்டி ஃபார்மர்.